ஹலோ நண்பா. ஐஓசிஎல் அதாவது இந்தியன் ஆயில் பற்றி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம் இங்கேருந்து இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் சேலரி விடுங்க, அதை விட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், உதாரணத்துக்கு டிஏவாக இருக்கட்டும், ஹச்ஆர்ஏவாக இருக்கட்டும், ப்ளஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஏகப்பட்ட கன்செஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெல்லாம் தேர்வுகள் நடக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் 12th இல்லை டிப்ளமோவோ முடிச்சுட்டு டிகிரி படிக்கலானோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம் தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற டிகிரிஸ் வச்சு வழக்கம் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ, பிபிஏ, எம்ஏ, எம்பிஏ படிக்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கிளாஸ், மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்கில் ஃபோக்கஸ்டு கரிக்குலம், தரமான ஃபேக்கல்டிஸ்னு சொல்லிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட அட்மிஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐஓசிஎல் அதாவது இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேரியஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லெவல் போஸ்டிங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஜுவேட் இன்ஜினியர். அதாவது இந்த கிராஜுவேட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து இது டெம்பரவரியோ அப்ரண்டிஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க. பர்மனன்ட் ரோல் தான் எடுக்கிறாங்க. அதுவும் கிரேட் ஏல வருது. பொதுவாக இந்த ஐஓசிஎல்ல பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்கும். பட் இங்கே அதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இவங்க வைக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர், ஃபுல் டைம் ரெகுலர் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. என்னென்ன டிசிப்ளின்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் எடுக்கிறாங்க. பிடெக் ஆர் ஈக்குவலண்ட் கெமிக்கல், அப்படி இல்லைனா பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் பிடெக் முடித்தா நீங்கள் கெமிக்கலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவில் கேட்டிருக்காங்க. சிவிலுக்கு பிடெக் சிவில் ப்ளஸ் அதை காம்பினேஷனாக வரக்கூடிய சில படிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் சிவிலுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் என்னென்ன டிகிரிஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் ஏதோ ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை சிஎஸ்ஐடி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். சேம் டைம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுமே இருக்குது. பிடெக், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, மெக்கானிக்கல் கூட இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆஃபீஸர் எடுக்கிறாங்க. மார்க்கெட்டிங்கில் இதுவும் கிரேட் ஏல தான் வருது. மார்க்கெட்டிங் அதுவும் ஆஃபீஸர் அப்படின்னாலே ஆப்வியஸாக எம்பிஏ முடித்தவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். லா ஆஃபீஸர் கேட்குறாங்க. டிகிரி முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் எலிஜிபிள். அசிஸ்டண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் கேட்குறாங்க. இதுக்கு கிரேடு A0 அப்படிங்கிற கிரேடில் வருது. ஏன்னா ஏன் அந்த கிரேடை மென்ஷன் பண்ணுறேன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி டிஃபர் ஆகும். ஓகே, இந்த அசிஸ்டண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்தவரையும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு கெமிஸ்ட்ரி, அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடில் முடிச்சிருக்கீங்க, இல்லை இதில் ஏதோ ஒன்றுத்தில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் கூட கேட்குறாங்க. இது கிரேட் ஓல வருது. ஸோ இதுக்கு எலக்ட்ரிக்கல், அதாவது டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல், சேஃப்டி இருக்குது. 3 இயர் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடித்தவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னிக்கலான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். இதை பொறுத்தவரையும் அந்த டிப்ளமோ லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது டிப்ளமோ மட்டுமே தான் படிச்சிருக்கணும். நான் அதுக்கு மேலே பிடெக் முடிச்சிருக்கேன், நான் அதுக்கும் அப்ளை பண்ணலாமான்னா முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கிராஜுவேட் இன்ஜினியர் இருக்கும். டிப்ளமோ லெவலுக்கு டிப்ளமோ முடித்தவங்க மட்டுமே தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்குமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கிராஜுவேட் இன்ஜினியருக்கு 26 வயசு வரையும், டிப்ளமோ இன்ஜினியருக்கு 26 வயசு வரையும், மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு 28. ஓகே, ஸோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் இருப்பீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க.
எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு லா ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது எது ரிலேட்டடில் இருந்தால் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் ஒரு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த கெமிக்கல் சொல்லியிருந்தால மாஸ்டர் டிகிரி அவங்களுக்கும். மித்த போஸ்டிங்ஸ் எதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. இதற்கான தேர்வு இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் நடக்குது. ஸோ நம்ம தமிழகத்துலேயுமே நடக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டுங்க, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுமானது. ஏன்னா அடுத்து ஜிடி இருக்குது, குரூப் டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் எது தொடர்பாக இருக்கும்? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 20, லாஜிக்கல் ரீசனிங்கில் 15, வெர்பல் எபிலிட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15. இந்த டொமைன் லாங்குவேஜிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் டோட்டலாக 100 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் ஃபர்தராக உங்களை குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் எல்லாத்துக்குமே ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை நிறைய இடங்களில் இருக்குது. நியர்பை சென்டர் சூஸ் பண்ணி இதற்கான தேர்வுகளை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எடுக்கிறத 85க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸை 5% ஆகும், இன்டர்வியூவை 10% ஆகும் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. டோட்டலாக அவுட் ஆஃப் 100%க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து மெரிட் முறையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த IOL டிவிஷன் ஆல்மோஸ்ட் இந்தியா முழுவதும் இருக்குது. நம்ம சவுத் ரீஜனும் இருக்குது. நம்ம தமிழகத்துலையுமே உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் இனிஷியலாக வேறு லொக்கேஷன்லேயும் போடவும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் 100% எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகே, ப்ளஸ் ஃபோட்டோ என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், என்ன கேபி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் தரேன், iocl.com. ஸோ அதில் போய்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்ட்ரெஸ்டடாகவும் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜாப் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, உங்களால் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி போதுமான அளவு இந்த சேலரி டீட்டெயில்ஸ் பற்றியுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி. ஓகே, இன்னும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்பாக நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். பட் பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க, அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக நம்ம தமிழகத்திலேயே. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்கள் கோர் ரிலேட்டட்லேயும் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பெனிஃபிட்ஸு உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு எல்லா கன்செஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது போன்று வேறு எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.